தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 23 தொகுதிகள் கிட்ட போட்டியிடுறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதுவரையும் நான் முழுக்க இதோட விவரம்லாம் என் கையில் இல்லை. ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாயமாக ஜெயிப்பார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறாரு, அவர் வெற்றி பெறுவாரா? அதை பற்றி நான் இதுவரையும் விசாரணை பண்ணல. நான் ஒரு கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறதுக்காக வரப்போகிறேன், கோயில் சம்பந்தமாக. அப்போது நீங்கள் 2 வாரம் அப்போ கேளுங்க. இல்லை சார், இப்போ வந்து தமிழக தேர்தல் களம் வந்து திமுக பாஜக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கனவு எல்லாருக்கும் இருக்கு. இது உண்மையோ இது இப்போ சொல்ல முடியாது. சார், இல்லை மொத்தத்தில் பாஜக வந்து 400 இடத்துக்கு மேலே வெற்றி பெறும் சொல்கிறாங்க, உங்களுடைய கருத்து? 272 கட்சா போதும், அதுதான் மெஜாரிட்டி. இங்கே கனவு பார்த்துட்டு 400 இப்படிலாம் அது அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து அனாலிசிஸ் இல்லாட்டா விசாரணை செய்யவில்லை. 2 வாரத்துக்கு அப்புறம் நான் கட்டாயமாக பத்திரிகையில் ஒரு பிரதமர் 3வது முறையா மோடி பிரதமர் ஆவாரா? அவர் வரக்கூடாது, அவர் தோக்கடிக்கணும். தமிழகத்துல திமுக அதிமுக பாஜக மும்முனை போட்டி சொல்றாங்க. இது மும்முனை போட்டியா அல்லது பாஜக திமுக இருமுனை போட்டியா? அது அமைப்பு ஒன்று இருக்கணும். வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கலாம். பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறையா என்ன பண்ணலாம். ஆனால் மக்கள் வந்து நம்புறாளா இல்லையா அது வந்து இப்போ சொல்ல முடியாது. பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் மோடி 2 ஆட்சி ஆயிடுச்சு. ஒன்றும் எது செய்யணும் செய்யல. சைனா வந்து ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பூந்து அடுத்துட்டு இருக்கா. அதை பற்றி ஒன்றும் பண்ணல. இது அவர் பொருளாதார அமைப்புலையும் ஒன்றுமே நடக்கலை. விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம். ஆனால் நான் வந்து பேராசிரியர் வந்திருக்கேன்னு, அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்குது. நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்குது. சின்ன சின்ன தீபம் மால்தீவ்ஸ் மாதிரி நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல. அது வந்து பழைய கேள்வி. எல்லாரும் சொல்லுவாங்க ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா, இவன் தான் இருக்கா, யார் வருவா, எதுக்காக கவலைப்படுற? யாராவது வருவா, உங்களுக்கு வரணுமா? இல்லை, அது பார்ட்டி சார்பாக தான் எங்கேயும் இது மாதிரி தீர்மானம் இல்லை.